வட்ட கருப்பட்டிய வசமுள்ள ரோசாவா கட்டெரும்பு முச்சுதுன்னு சொன்னாங்க. ஏமா இவன் வேற ஒருத்தன் இங்க நிம்மதி இந்த வீட்டுல ஒரு பாட்டு பாட முடியுதா? வட்ட கருப்பட்டிய வாய மூடுங்கம்மா. என்னடா பிரச்சனை உனக்கு? கும்பிட்டு போய் படிப்போ. சும்மா பசங்கள படி படின்னு சொன்னா மட்டும் போதாது, பீஸ்ஃபுல்லா படிக்கிறதுக்கு விடணும். உட்கார்ந்து அழுது நிக்கீங்க. என்னது அழுது இருக்கனா? டேய் பாட்டு பாடி நின்றடா. அதான் காது குடுத்து கேட்க முடியல. எங்கன்னா கொஞ்ச நேரம் படிக்க விடுறீங்களா? சும்மா டாக்டர்னு சொன்னா மட்டும் டாக்டர் ஆக முடியாது. நல்லா படிச்சு நல்ல மார்க் எடுத்தா தான் டாக்டர் ஆக முடியும். சரி சரி நான் பாடல, நீ போய் படிச்சு டாக்டர் போ போ. சும்மா பாடி தொல்லை பண்ணிருக்காங்க. ஆமா இங்க ஒரு நிமிஷம் வா. ஐயோ என்னன்னு தெரியலையே. என்னம்மா இங்க வாடி செல்லா. செல்லம்மா என்ன மம்மி? கொஞ்சம் வீட்டுக்கு போயிட்டு பாட்டி என்ன பண்றாங்கன்னு போய் பாத்துனா போ. பாட்டி என்ன பண்ணுவாங்க? பத்து தூங்கி நிற்பாங்கம்மா. சரி வயசானவங்கள ஒரு 8 போய் பாத்துனா போ. நானே படிக்கலாம் இப்பதான் முடிவு எடுத்து கொஞ்சம் படிச்சுன்னு இருக்கேன். இங்கன்னா நம்ம படிச்சு ஒரு நல்ல மார்க் எடுக்க விடுறாங்களா? நான் சஞ்சு போய் பார்க்க சொல்லுங்கம்மா. அஞ்சு விளையாடி இருக்கா, டிஸ்டர்ப் பண்ணாத. ஓ படிக்கிற பையன் அனுப்பலாம், விளையாட பொண்ணு போய் பார்க்க கூடாது, படிக்க பண்றாங்க அவ டிஸ்டர்ப் பண்ணணும் நானே. இதெல்லாம் ரொம்ப டூ மச்மா. போப்பா போப்பா, உங்க முகத்துக்காக போறேன். சரி சரி. அப்படியே செண்பகம் கத்தி இருக்கும், அது கொஞ்சம் தண்ணி மட்டும் வச்சிருந்தேன். அழகாதடா அழகாத. நீங்க என்ன பண்றீங்க பெரியமா வீட்ல? நீங்க போங்க வீட்டுக்கு, பாட்டி என்ன பண்றாங்க போய் பாருங்க. செண்பகத்துக்கு தண்ணி வைங்க, நான் போக மாட்டேன். டேய் நான் இங்கிருந்து போயிட்டேன்னு வச்சுக்கேன், மாமா என்ன வாங்கி வந்தாரு ஏது வந்தாரு எதுவுமே தெரியாம போயிடும். எல்லாத்தையும் பெரியமா அமைக்கிடுவாங்க. அதனால தான் இங்க பெருக்கிற மாதிரி துடைக்கிற மாதிரி இங்க சுத்தி நிற்க நானே. ஜோ பெரியமா தான் நமக்கு தர வேண்டிய தருவாங்க கரெக்டா. நீங்க போங்க வீட்டுக்கு. இப்படிலாம் யாரும் வெளில நம்ப கூடாது. நீ ஓடி போய் வீட்டுல போயிட்டு பாட்டி என்ன பண்றாங்கன்னு பாத்துங்க. செண்பகத்துக்கு மேல தண்ணி மட்டும் வச்சுட்டு வந்து கொஞ்சம் புல்லு பக்கத்து பத்தி எடுத்து போட்டு வந்துருக்கு. அம்மா கத்தினே இருக்குது, தலை வலிக்குது எனக்கு. ஆமா ஆமா உங்க செண்பகம் கத்தது தான் உங்களுக்கு தலை வைக்க, நீங்க பாடுறதா தலை வலிக்காதே. சும்மா குறை சொல்லி இருப்பா. அப்படியே அப்ப நான் அப்படியே உடிச்சு வச்சுக்கிட்டு பாரு. இந்த சஞ்சு மட்டும் புக் எடுத்து படிக்க மாட்டேங்குது. நல்லா ஜாலியா வேலை அதை ஒரு வேலையை விட்டு மாட்டேங்கிறாங்க. நம்மளை பார்த்தா தான் வேலை விட்டு தோடும்பல இருக்கு. பள்ளி முடி பிடிச்சி இழுத்துட்டு வேலை படிப்போம். டேய் சதீஷா. ஐயோ என்னமா? பாட்டி காலையில துணியை துவச்சு காய வச்சாங்க, அதெல்லாம் நல்லா காஞ்சிட்டு இருக்கு. வெயில் வேற சுரியில் நடிக்குது, மடமடன்னு காஞ்சிட்டு இருக்கு துணிங்க. கிழிஞ்சு போய் எல்லாம் புது துணி எல்லாத்தையும் கொஞ்சம் எடுத்து அந்த கட்டு மேல போட்டு வை. அம்மா வந்து மடிச்சு வைக்கிறேன். வேற ஏதாவது வேலை இருக்கா? இந்த பாத்திரம் கழுவுறது, சமைக்கிறது, வாசல் பிரி கோலம் வைக்கிறது, அந்த மாதிரி ஏதாவது வேலை சொல்லுங்க, அதை செஞ்சு முடிச்சுட்டு வரேன் நானே. அதெல்லாம் ஒண்ணு இல்ல அதெல்லாம் அப்புறமா அம்மா வந்து செஞ்சுக்கிறேன். ஒரு ஆம்பளை பையன் கிட்ட என்னென்ன வேலை வைக்கணும்னு ஒரு இதுவே கிடையாது இந்த வீட்டுல. போடா சாப்பாடு எல்லாரும் சாப்பிடறோம், அந்த எல்லாரும் வீட்டுல செய்யறோம். போப்பா. இந்த மேக்ஸ் மிஸ் வேற டேபிள்ஸ் ஒழுங்கா வந்து சொல்லணும்னா அடி பின்னிட சொல்லிருக்காங்க. ஏன்னா படிக்க விட்டதான் நம்ம படிக்கிறதுக்கு. நாளைக்கு அடி கன்ஃபார்ம் தான். என்னம்மா ராதிகா? என்கிட்ட யாரும் பேச தெரியல, எல்லாருமே கோவமா இருக்கேன். அதான் நான் தான் சொன்னேன்லம்மா, முக்கியமான வேலையா போயிட்டு அது ஃபங்க்ஷனுக்கு வர முடியல. ஏன்னா நீ என்ன சமாதானம் சொன்னாலும் என்னால ஏத்துக்க முடியாதுண்ணே. உங்க வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்க, அப்ப நான் வரலன்னா உனக்கு எப்படி இருக்கும்? தப்புதாம்மா, நான் பண்ண தப்புதாம்மா, மன்னிச்சிருமா நானே. சும்மா இங்க நடிக்கிற வரல வச்சுக்காத. வேற எதுனா வரல, என்ன அசிங்கப்படுத்தினதானே நீ வரல. அம்மா அப்படிலாம் எதுவும் கிடையாதுமா, அண்ணன் அந்த மாதிரி நினைப்பேனா? சரி 1 லட்சம் ரூபாய் வாங்கி என்ன பண்ண வச்சிருக்கமா? கூட தங்கச்சிங்க கொடுக்கணும்னு மனசே வராதுல. இது இல்லாம ஒரு விஷயம் பேச முடியாது. என்னடி ஆச்சு? ஏன் கத்தின இருக்க? இதா புலம்புறது தான் என் வேலையா போயிருக்குது. என்ன ராதிகா நீங்களா கூட வந்திருக்கீங்களா? நீங்க எப்போ வந்தீங்க? அண்ணா சொல்லவே இல்ல, அண்ணி வந்திருக்காங்க சொல்லிட்டு. அத்தை சர்ப்ரைஸா இருக்கட்டும் சொல்றதா சொல்லல. வாங்க நீ வந்துட்டோம். என்ன ஒரே சத்தமா இருக்கு? அது ஒண்ணும் இல்ல, நீ அண்ணன் கிட்ட தமாசா பேசினேன். என்ன பாத்தியா எப்படி பேச்ச மாத்துறானே? விடுமா ஹலோ சார் பாத்தியாச்சே. வாங்க நீ உட்காருங்க. அவன் தொடப்பு கிட்ட கையில வச்சு நின்னு கசிங்கமா. எங்க என் மருமகளை காணோம்? மகாவா நீ உள்ளதா இருக்கா? இப்படி என் மருமகளை பார்த்து எத்தனை நாள் ஆகுது? கண்ணுக்குள்ளேயே நிக்கா. இதை கூப்பிடுறேன். நீ எங்கன்னா வீட்டுல இருக்கும்போது நல்லா ட்ரெஸ் பண்ணி பவுடர் ஜூட் அடிச்சு தலையில வாரி பொட்டுக்கிட்டு வச்சு பூக்கு வச்சு எதுனா வளையல் போட்டு இருந்தா எதுவுமே இல்லாம ஒரு பேட சட்டை மாட்டி உட்காந்துக்க. எப்படி நான் கூட்டு வந்து காமிக்கிறது? என்ன கோமதி யோசிக்கிற? அது ஒண்ணும் இல்ல, நீ அவ இன்னும் ரெடி ஆகல. நாங்க பொண்ணு பார்க்க வந்திருக்கோம். கூப்பிடுமா மருமகளை பார்க்கலாம். சரி நான் கூப்பிடுறேன். ராதிகா மகாவை கொஞ்சம் கூட்டணுமா? ஏன் இப்பதான் கூட்டணும்? பெருக்கிறதுக்காக கூப்பிடுறேன். இவ ஒருத்தி கூறு கேட்டவ. மகாவை கொஞ்சம் கூட்டணுமா? அண்ணி பார்க்கணுமா? அதை கூட்டு வரேன். நீங்க உட்காருங்க. நீ அருண் உட்காருப்பா. உட்காருங்க. எல்லாரும் என்ன ஊர்ல இருந்து வந்த மாதிரி நின்று இருக்கீங்க. உட்காருங்க. நீங்க கோமதி கிட்ட சொல்லிட்டீங்களா? நான் எதுவும் சொல்லலமா. என்ன விஷயம்? நீ என்ன அருண் சொல்லிடலாமா? மக வரட்டுமா? என்ன விஷயம் தெரியலையே. ஐயோ அடி வயிற்றுல புளிய கிடைக்குது. நீ சொல்றது சரிதான். சரி உட்காரலாமா? வண்டி சரியா விட்டுட்டு வந்தனா இல்லையே தெரியலமா. என்னெல்லாம் ஏமாத்த முடியாது. உங்க அப்பா வேணா நீ ஏமாத்தலாம். இரு இங்கே ஓடுவ அப்படியே. வண்டி ஓரமா தானே போட்டுட்டு வந்த? அப்படிதான் நினைக்கிறப்பா. உட்காரு. இந்த வீட்டுல உட்காரத்துக்கு ஒரு சேர் கூட இல்ல. ஆயா எதுவும் போலாமா? பாயனா இதுக்குமா? நாங்களா விருந்தாளியா? புதுசா இப்பதான் வீட்டுக்கு வரமே. என்ன அப்படியே தரையில உட்காந்தா நல்லா இருக்கும் எனக்கு. ஆமா பாயலாம் எதுவும் வேணாம். அப்படியே உட்காந்து காஞ்சிட்டு இருக்கு. எங்க 2 சேர் வாங்கி வச்சா என்ன வந்தா போனா போறதுக்கு உட்காரத்துக்கு இது 2 சண்டையை போட்டு ஒரு சேரை வச்சு போட்டுதுங்க. பசங்கன்னா அப்படிதான் இருக்கும். சின்ன குழந்தைங்க சண்டை போட்டுன்னு அமக்கலம் பண்ணி இருந்துங்க. பரவாயில்ல. பெரிய பசங்களாயும் அதே மாதிரி தானே இருக்குதுங்க. என் மருமகளை குறை சொல்லாத கோமதி. பாருப்பா உங்க மருமகள் நான் குறை சொல்லக்கூடாதா? பாத்துக்கிட்டியா? நம்மளாம் இப்ப 2வது பட்ச ஆளு தான். அவங்க மருமக அவங்க தான். எப்படியோ ஒத்துமையா இருந்தா போதுனே. அந்த சச்சரவு இல்லாம சந்தோஷமா இருந்தாலே போதும். என் மருமகளை எப்படி ராணி மாதிரி பாத்துப்பேன் பாரு நானே. எனக்கு தெரியும். நீ சரி உட்கார். நான் கால் வலிக்குது. அந்த பைக்ல வேற அப்படியே உட்காந்து வந்து காலை வலிக்குது. என்ன அண்ணி ஆட்டோல கூட்டு வரக்கூடாதா? ஆட்டோல தான் வரலான்னு பார்த்தா அருண் தான் நீங்க 2 பேரும் உட்காருங்க நான் கூட்டு வந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு கூட்டு வந்தா அதெல்லாம் அன்னி கொஞ்சம் கால் வலி வந்துச்சு.
இருங்க நீ அண்ணா உட்காருங்க, காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் எதுவும் வேணாமா. சாப்பிட சொன்னா சாப்பிடவும் மாட்டேன்னு சொல்லிட்டீங்க, காஃபியும் குடிக்க மாட்டேன்னு சொன்னா எப்படி வீட்டுக்கு வந்தவங்களை வரீங்க இதோட அனுப்புவாங்க? சாப்பிடலாமா, பொறுமையா சாப்பிடலாம், ஒன்றும் அவசரம் இல்லை. வீட்டில் வந்து கிளம்பும் போது தான் சாப்பிட்டு வந்தோம். சொன்ன நீ நம்பனியா பார்த்துக்கோ. நீ உட்காரு கோமதி. இருக்கட்டா நீ உட்காரு உட்காரு. ஏன் நின்று இருக்க உட்காரு. இந்த மகா பண்ண கூப்பிட்டு எவ்வளோ நேரம் ஆகுது, என்னதான் பண்ணிருக்கா தெரியல உள்ள. ஏடே மகா. ஏமா பொறுமையா வரட்டும், ஒன்றும் அவசரம் இல்லை. இது வராங்கண்ணே வர்றதுக்குள்ள உங்க அம்மா எப்படி கத்துது பாரு. வாமா மகா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா. ஏடி யாரும் நல்லா இருக்கானு கேள்றி. சித்தி நீங்க சும்மா இருங்க. என் மருமக என்ன சொல்றா? இல்ல பொண்ணு பார்க்க வந்த மாதிரி கூட்டு வச்சு நிக்க வச்சிருக்காங்களா, என்ன ஏதுன்னு கேட்கறா. அது ஒண்ணும் இல்லம்மா, மகாக்கு தான் ஒன்று வாங்கிட்டு வந்தோம், காட்டுறதுக்கு தான் கூப்பிட்டோம். ஏடி உங்க அத்தை என்னவோ வாங்கி வந்துருக்காங்களாண்டி, என்னன்னு தெரியலையே. அருண் ஏதாவது உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னானா? இல்ல சித்தி, என்கிட்ட எதுவுமே சொல்லவே இல்லையா, அவன் ஃபோனே பண்ணல. ஏடி கூடியே தான் இருப்பீங்க, எல்லாமே தெரியும், தெரியாத மாதிரி நடிப்பீங்கடியாண்ணா. இல்ல சித்தி, எனக்கு ஃபோனே பண்ணலவன். ஓ அதான் கோவமா இருந்தியா? சரி வீடு வரைக்கும் வந்துட்டாங்க, காட்ட போறாங்க, தான் வந்துருக்காங்க, பார்க்கலாம். ஏதாவது லட்டு ஜாங்கிரி பூந்தி அது மாதிரி ஏதாவது இருக்குமோ சாப்பிட்றதுக்கு? சரி இருக்காது சாப்பிட்ற பொருள் இருக்காது, வேற ஏதாவது இருக்கும். என்ன நீ ஏதோ வேணாம் சொன்னீங்க, காட்டவே மாட்டேங்கிறீங்க, பத்திரமா வச்சுக்கீங்க பேக்லயே. காட்டுறதுக்கு தானே வந்திருக்கேன். இதுதான் அத்தடி அத்தா தங்க நகை வாங்கி வந்திருக்காங்க, யாருக்குன்னு தெரியலையே. நல்லா இருக்கா கோமதி? நல்லா இருக்கா மருமகளே மகா? ரொம்ப நல்லா இருக்கா. நீ உங்களுக்கா? உங்க ஆத்தா சரியான கூறு கட்ட கிறுக்கியா இருக்கும் போல இருக்கு. சொல்றேன் யாருக்குன்னு சொல்றேன். ராதிகா நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கா நீ, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, புது டிசைனா இருக்கு. உங்களுக்கு அண்ணன் வாங்கி கொடுத்தாரா? உங்க அண்ணனா? எனக்கா? எனக்கு இல்லை, மகாவுக்கு தான் வாங்கணும், நிச்சயத்துக்கு வைக்கணும்ல. அதான் எனக்கு காசு வந்ததுல அதை கையோட வாங்கிட்டோம். மக்காவை கூட்டின்னு போயிட்டு கடையில் பார்த்து வாங்கலான்னு தான் பார்த்தோம். சரி நீங்கள் எல்லாரும் இன்றைக்கி ஃபங்க்ஷனுக்கு போயிட்டீங்க, வரதுக்கு லேட் ஆகும், காசு கையில் வச்சுக்கிட்டோம், நமக்கு நல்லது கிடையாது. காசு வேறு பேங்க்லேருந்து வேறு எடுக்கணுமா, எக்ஸ்ட்ரா போட்டு வாங்கிறதுக்கு எல்லாத்தையும் நாங்களே ரெடி பண்ணி வாங்கி வந்துட்டோம் கையோடய. நகை இருக்க நகை வந்து காலையில் ஒரு விலை விற்கிது, மதியானம் ஒரு விலை விற்கிது, சாயங்காலம் ஒரு விலை விற்கிது. விலை எப்போ கூடுது எப்போ குறையுதுன்னே சொல்ல முடியல. சரி கையில் காசு ரொம்ப டக்குன்னு வாங்கலான்னு வாங்கிட்டோம். நல்லா இருக்கா? உங்களுக்கு பிடிச்சிருக்கா மகா? பிடிச்சிருக்காமா? பிடிச்சிருக்கத்த. நான் கூட பிடிக்குமோ பிடிக்காதான் பயந்துட்டே இருந்தேன். எங்க மகாவுக்கு பிடிச்சிருக்காங்க. அருண் செலக்ட் பண்ணது கரெக்டாக தான் இருக்கு. ஓஹோ அருண் செலக்ட் பண்ணதா? நல்லா தான் இருக்கு. எல்லாம் கேட்டு டிஸ்கஷன் பண்ணி தான் செலக்ட் பண்ணியிருப்பாங்க. சித்தி எனக்கு ஃபோன் எதுவும் பண்ணல சித்தி. சும்மா இங்கே நடிக்காத, உங்கள் அம்மா ஒன்றும் ஏமாத்தலை, என்னால் ஏமாற்ற முடியாது. சித்தி வர லூஸ் மாதிரி பேசுனுக்கு பாரு. நான் வேறு டிசைன் தான் எடுத்தேன், அது வந்து பழைய மாடலாக இருக்குமா, அதெல்லாம் வேண்டாமா, இந்த மாடல் நல்லா இருக்கு சொல்லிட்டு அருண் தான் செலக்ட் பண்ணா. எத்தனை பவுனும்? 5 பவுனு. என்ன கோமதி வாயை திறக்க மாட்டேங்கிற? அது வந்து நல்லா இருக்கு, நீ பேய் அரைஞ்ச மாதிரி இருக்குது பாரு. ஏமா பட்டு புடவை எடுக்கிறதுக்கு என்னைக்கு போகலாம்? நாளைக்கு போகலாமா? நாளைக்கு முகூர்த்தம் நல்லா இருக்குது. போகலாண்ணே. ராதிகா உனக்கு ஓகே தானேம்மா? ஓகேதான். அங்கே வந்தவொடனே எனக்கு பட்டு புடவை எடுத்து தர சொல்லிருக்கீங்க, மறந்துட போறீங்க. என் தங்கச்சிங்களுக்கு இல்லாமையா? தங்கச்சி கண்டிப்பாக பட்டு புடவை உண்டு. நான் அத்தைக்கு புடவை எடுத்து தர சொன்னியா, பட்டு புடவை மறந்துட்டியா? வாங்க அத்தை, வச்சு தரேன். சூப்பர். 5 சவரம் நகை எவ்வளோ நீ வந்தது? அதெல்லாம் உனக்கு ரொம்ப முக்கியமாக எவ்வளோ நேரம் இருந்து போதே. நீ காசு கொடுக்க போறியா? அவங்க தான் வாங்குறாங்க, வாங்கி முடிஞ்சிரு. ஒரு சவரம் எவ்வளோ விற்கிது தெரியல, அதோட நீங்கள் கணக்கு போட்டுக்க கும்பிடுது. நம்ம அண்ணி வாங்குறதுக்கு பெரிய விஷயம், இது வாயை வச்சு சும்மா இருக்காது. ஏன்னா காலையில் 9 மணிக்கெல்லாம் கிளம்பிடுறேன், போகிற வழியா டிஃபன் சாப்பிட்டுக்கலாம், மதியானத்துக்கு நல்ல ஹோட்டலாக பார்த்து பிரியாணி கிரியாணி வாங்கி சாப்பிட்டுக்கலாண்ணே. சரிம்மா வண்டி நடத்துட்டு வந்துடுறேன். யாராவது வரீங்க முன்னாடி சொல்லிடுங்க. ஏன்னா நம்ம வீட்டில் இருக்க எல்லாரும் வருவாங்க, அதுக்கப்புறமா வந்து தெரிஞ்சவங்க பக்கத்து வீட்டில் இருக்கவங்க, அப்படி இப்படின்னு ஒரு 10-15 பேர் வருவோண்ணே. சரிம்மா அதுக்கு தகுந்த மாதிரி வண்டி எடுத்துட்டு வரேன். டிஃபன் எல்லாம் எதுவுமே நீங்கள் சைட்டில் போகிற வழியே சாப்பிட்டுக்கலாம். ஏமா எங்கம்மா மாப்பிள்ளையை பார்க்க முடியல? அவர் கடையில் தானே இருப்பாரு, வீட்டில் இருக்கிறாரு. மாமாக்கு கடையில் தான் எப்பயுமே, வீட்டுக்கு சும்மா டைம் பாஸ்க்கு சாப்பிட்றதுக்கு தூங்கத்துக்கு மட்டும் தான் வருவார். சும்மா நீ வர ஏன்னா மாப்பிள்ளை ஒரு வார்த்தை கேட்டுக்கணும்மா, நம்மளா பேசி அண்ணன் தங்கச்சிக்குள்ள பேசி முடிவு எடுத்துனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லக்கூடாதுல. ஐயா நீ தானே அப்படி நினச்சிருக்க, மாமா வந்து அப்படி கிடையாது. பொண்டாட்டி சொன்னா பொண்டாட்டி பேச்ச மீறவே மாட்டாரு. ஆமா கீழ்ச்ச கூட தாங்கவே மாட்டாரு. பொண்டாட்டி என்ன சொல்றா மண்டே அடிப்பாரு. என்னதான் மறுபடியும் நம்மளும் ஒரு வார்த்தை உங்ககிட்ட பேசணும்ல, அப்போ நான் இருந்து பேசிட்டு போங்க. மாமா நைட்டு 10 மணிக்கு தான் வருவாரு. எங்க கொஞ்ச நேரம் சும்மா இருக்கால பாத்தீங்களாண்ணே.